ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் கிரிப்டோசி. நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ATH அட்டேனே நெட்வொர்க்குடைய டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்ட்ராப் கைன் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மைனிங் கைன் ப்ளஸ் கிரிப்டோ பற்றின ஒரு சில பேசிக்ஸ் நாலேஜ் எல்லாமே தொடர்ந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருவோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் பார்த்தேன் அப்படின்னா இந்த அட்டேனே நெட்வொர்க்குடைய டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி நான் போட்டிருந்தேன். அவங்க ஜெம்ஸை கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக அவங்க ஜெம்ஸை கன்வெர்ட் பண்ணியுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் கீழே இதுக்கு எப்படி சைன்அப் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த லிங்க்கை பார்த்து சைன்அப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சைன்அப் பண்ணிவிட்டு ரெகுலராக மைண்ட் பண்ணுறது மூலிமா இந்த இடத்துலையுமே நம்ம ஃப்ரீயாகவே ஏர்ட்ராப்பை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இவங்களும் ஏர்ட்ராப் ரொம்ப பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க. மீம் காயினும் க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க. ப்ளஸ் அத்தனை நெட்வொர்க்குடைய ATH அப்படிங்கிற ஒரு காயினை இவங்க நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, ரெகுலராக நம்ம சைன்அப் பண்ணிவிட்டு இந்த ரிசீவ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணாலே போதும். ஸோ ரெகுலராக நமக்கு இந்த ஸ்ட்ரீக் ரிவார்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம ரிசீவ் பண்ணோம்னா நமக்கு இது பார்த்தா ஜெம்மாக நமக்கு ரிசீவ் ஆகிடும். இந்த ஜெம்மை பேஸ் பண்ணி தான் இந்த மாதத்தில் ஒரு ஜெம்முக்கு 150 லியோன் காயின் அப்படின்ற மாதிரி அவங்க ஏர் ட்ராப் கொடுக்குறாங்க. இந்த லைன் காயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ மீம் காயின். இதை நான் இப்போ உங்களுக்கு வேலெட்டில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா இந்த ஜெம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்போம். இந்த ஜெம்மை நம்ம கலெக்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஜெம்முக்கு 50 காயின் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எத்தனை ஜெம் வச்சுருந்தோமோ அத்தனை ஜெம்முக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரிவார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு பார்த்தாக்கா நான் ஒரு 700 அந்த மாதிரி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு 85,401 லயன் காயின் கொடுத்துருந்தாங்க. இது என்ன அப்படின்னா அவங்களுடைய மீம் காயின். ஸோ இந்த மீம் காயினுமே அவங்க லிஸ்டிங்க்கு ரேங்கிங்க்கு சீக்கிரமாகவே போயிடுவாங்க. ஸோ அடுத்ததாக இன்னொரு காயின் என்ன கொடுத்தாங்கன்னா ATH, இந்த அத்தனை நெட்வொர்க்குடைய நேட்டிவ் டோக்கன் சொல்லிட்டு இந்த ATH காயினுமே கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ஒரு 24 காயின் கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ்லையுமே ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்க கிடைச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நமக்கும் கொஞ்சம் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா இந்த மந்தில் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஜெம்முக்கு அவங்க எவ்வளோ காயின் கொடுக்குறாங்க அப்படின்னா, இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஜெம்மை நம்ம கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரெகுலராக ஒரு ஜெம்முக்கு அவங்க இப்போ 150 காயின் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறமா இவங்க இந்த ஸ்டேக்கிங் ஃபியூச்சர்ஸில் ஸ்டேக்கிங் விட்ராயல் இது எல்லாமே கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஓப்பன் பண்ணுறப்போ நம்ம ஸ்டேக்கிங்கும் கொடுத்துக்கலாம், ப்ளஸ் அதர் பர்பஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இவங்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எங்கே போய்ட்டு பார்க்கலாம் அப்படின்னா, இவங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே இவங்க கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன்ஸை கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டாப்பில் இந்த இடத்துல பார்த்தோம்னா தெரியும். ஸோ ரெகுலராக இவங்க நோட்டிஃபிகேஷனுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அனௌன்ஸ்மெண்ட்டுமே ரெகுலராக கொடுத்துருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா இவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் அதுலேயுமே இவங்க ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் டெலகிராம்லேயுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலராக நம்ம அந்த ஜெம்மை மட்டும் தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு ஒரு ஜெம்முக்கு கொடுக்குறது பார்த்தோன்னாக்கா 150 இப்போதைக்கு என்கிட்ட ஒரு 700 ஜெம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 700 × 150 அப்படி போட்டோம்னா இப்போ எனக்கு பார்த்தோன்னா இந்த ஏப்ரல் மந்த்து ஃபுல்லாக நம்ம பண்ணுறதுக்கு கிடைக்கிறது 150 லயன் காயின் கிடைக்கிது. நமக்கு பார்த்தோன்னா இது ஒரு மீம் காயின் தான். இவங்களே சொல்லியிருக்காங்க டெலிகிராம் சேனலில், அஃபிஷியல் டெலிகிராமில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மீம் காயினை அவங்க நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது விட்ராயல் ஓப்பன் பண்ணால் ஈஸியாக நம்மளால் அவங்க லிஸ்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் பிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் மீம் காயின் எல்லாமே நிறைய பெரிய லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா புல்ரன் மார்க்கெட் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் மேபி பிட்காயின் ஹால்விங்க்கு ஒரு 40 days அந்த மாதிரி தான் டைம் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக ஃப்ளோக்கி, ஷிபா இனோ, அதே மாதிரி பார்த்தோன்னா பிபி காயின் இதுலையுமே ஒரு நல்ல மேசிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. 6x 10x இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ அந்த விதத்தில் இந்த லியோன் காயினுமே பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு லெவலில் இவங்க லிஸ்டிங் பண்ணும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இது யாருமே மிஸ் பண்ண வேண்டாம். சைன்அப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சைன்அப் பண்ணிவிட்டு ரெகுலராக இதை மைண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஸோ நம்ம பண்ண வேண்டியதாக ரெகுலராக கிளைம் கொடுக்குறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுவுமே இந்த இடத்துல பாருங்கள், இந்த சிம்பிளை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இங்கே மைன் வரும். ஸோ இங்கே நம்ம கிளைம் கொடுத்துட்டோம்னா போதும், நமக்கு ரெகுலராக மைன் ஆயிரும். ஸோ நம்ம ரெகுலராக மைன் பண்ணோம்னா ஸ்ட்ரீக்கை பேஸ் பண்ணி நமக்கு இங்கே இருக்குது பாருங்கள், இந்த அவருக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறதுமே நமக்கு மாறும். ஸோ எனக்கு முன்னாடி 1.56 அந்த மாதிரி கிடச்சிது. இப்போ பாருங்கள் 2.87 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ஸோ ரெகுலராக நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா கிளைம் பண்ணுறது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த செஷன் இந்த இயர் அப்படிங்கிறது ஏர் ட்ராப்புக்கான ஒரு நல்ல ஒரு வருஷமாக இருக்குது. நிறைய ஏர் ட்ராப் வருது. ஸோ அந்த ஏர் ட்ராப் எல்லாமே நிறைய கிளைம் பண்ணுற மாதிரியும் கொடுக்குறாங்க. நிறைய அதை என்கேஷ் பண்ண முடியும், என்கேஷும் பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இதை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ அடுத்து நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்மளோட சேனலில் நான் ஐஸ் காயின் அதையுமே நான் போட்டிருந்தேன். பட் ஐஸ் பார்த்தோம் அப்படின்னா
யாரெல்லாம் அந்த குவிஸில் பாஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஐஸ் காயினை வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்மளும் குவிஸில் வந்து பாஸ் பண்ண முடியல. ஸோ ஏன்னா கொஞ்சம் வேற ஒரு ஒர்க்கில் இருந்ததுனால எனக்கு டைம் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, பண்ண முடியல. நானுமே ட்ரை பண்ணேன், பட் என்னாலையுமே வந்து அதில் பாஸ் பண்ண முடியல. எனக்கும் கடைசியில் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஐஸை மிஸ் பண்ணிட்டோம், நம்ம அதை பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா CLT சிலியா டோக்கன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சட்டோசி கோர் இருக்குது. அதுவுமே நான் ஆல்ரெடி வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன். அது சட்டோசி கோர் வந்து பார்த்தோன்னா March 20 நமக்கு விட்ராயல் ஓப்பன் ஆகிறது. அது அவங்களுடைய ஆப்லேயே வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதை நான் விட்ராயல் வரும்போது அதுக்கான வீடியோவுமே போடுவேன். ஸோ அது கிளைம் பண்ணாதவங்க சைன்அப் பண்ணிவிட்டு ரெகுலராக அதுவுமே கிளைம் பண்ணுங்கள். ஸோ ஐஸ் காயின் மிஸ் பண்ணவங்க இதை பற்றியும் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ நம்ம கையில் ATH அத்தேனியா நெட்வொர்க் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய ஏர்ட்ராப் வீடியோஸ் நான் கண்டிப்பாக தொடர்ந்து நம்மளோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதுவும் இல்லாமல் கிரிப்டோ பேசிக்ஸ் அதையும் நான் வந்து நாலேஜ் வரா மாதிரி அதையும் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ரெகுலராக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், கொலீக்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பபாய்.